Hi, hello friends. This video is sponsored by BuyMode shopping app. இந்திரா பிரியதர்ஷினி இந்தியாவின் மூன்றாவது பிரதமரும் ஒரே இந்திய பெண் பிரதமரும் ஆவார். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகளாவார். இவரது இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி. இந்திரா பிரியதர்ஷினி 1917ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் நாள் காஷ்மீரி பண்டிட் குடும்பத்தை சார்ந்த ஜவஹர்லால் நேருவிற்கும் கமலா நேருவுக்கும் ஒரே குழந்தையாக பிறந்தார். இந்திராவின் தாத்தா மோதிலால் நேரு இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத்தில் செல்வ வளம் மிக்க ஒரு வழக்கறிஞர் ஆவார். இந்திராவின் தந்தை ஜவஹர்லால் நேரு நன்கு படித்தவரும் இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவரும் ஆவார். நேரு இந்திய சுதந்திர போராட்டத்தின் புகழ்பெற்ற தலைவராக விளங்கினார். இந்திரா பிறந்த காலத்தில் காந்தியின் தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேரு நுழைந்தார். கமலா நேருவின் முழு கவனிப்பில் வளர்ந்த இந்திரா வலுவான பாதுகாப்பு உணர்வையும் தனிப்பட்ட பண்பையும் வளர்த்து கொண்டார். 1936இல் இந்திராவின் அன்னை கமலா நேரு காசநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். அப்போது இந்திராவிற்கு வயது 18. இந்திரா தனது இளமை பருவத்தில் நிலையான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சோமர்வெல்லியில் படித்து கொண்டிருந்த பொழுது 1930களின் லண்டனை மையமாக கொண்ட தீவிர சுதந்திரத்திற்கு ஆதரவான இந்திய குழுவின் உறுப்பினரானார். குழந்தை பருவத்தில் இருப்பதை போன்றே தந்தையுடன் நீண்ட கடிதங்கள் மூலம் அவரின் தொலைதூர உறவையும் தக்கவைத்து கொண்டிருந்தார். அரசியல் குறித்தும் தந்தையும் மகளும் அடிக்கடி விவாதிப்பார்கள். ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்தில் வாழ்ந்த ஆண்டுகளில் அரசியலில் செயல்பட்டு வந்த ஃபெரோஸ் காந்தி என்ற பார்சி இளைஞரை இந்திரா காந்தி சந்தித்தார். இந்திரா மற்றும் ஃபெரோஸ் காந்தி இந்தியாவிற்கு திரும்பிய போது காதலர்களாக இருந்தார்கள். மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். இதை நேரு விரும்பவில்லை. மகாத்மாவின் உதவியை நாடினார். பிடிவாதமாக இருந்த இந்திரா 1942 மார்ச்சில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். ஃபெரோஸ் காந்தியுடனான திருமணத்திற்கு பின்னால் இந்திரா பிரியதர்ஷினி காந்தியாக மாறினார். ஃபெரோஸும் இந்திராவும் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர்களாவர். 1942இல் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டனர். சுதந்திரத்திற்கு பின் ஃபெரோஸ் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்று வெற்றியும் பெற்றார். ராஜீவ்காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி ஆகிய 2 மகன்கள் பிறந்தனர். சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக 1958 வரை அத்தம்பதியினர் பிரிந்து வாழ்ந்தனர். ஃபெரோஸ் மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட போது உடைந்த திருமண வாழ்வு மீண்டும் இணைந்தது. 1960 செப்டம்பரில் ஃபெரோஸ் மரணமடைந்தார். இந்திரா காந்தியாக இந்தியாவின் 2வது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை தொடர்ந்து சில நாட்கள் தற்காலிக பதவி வகித்த குல்சாரிலால் நந்தாவிற்கு பின்னர் ஜனவரி மாதம் 19ஆம் நாள் 1966இல் பிரதமராக பதவியேற்ற இவர் மார்ச் 24, 1977 வரை பதவியில் இருந்தார். 1977இல் நடைபெற்ற பொது தேர்தலில் பெரும் தோல்வியடைந்த இவர் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார். 1980 ஜனவரி 14இல் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட இவர் 1984இல் கொலை செய்யப்படும் வரை பதவியில் இருந்தார். தொடர்ந்து சீக்கியர்களுக்கு எதிரான படை நடவடிக்கைகளால் சீக்கியர்களின் கோபத்திற்கு உள்ளானார். சத்வந்த் சிங் மற்றும் பீன் சிங் என்னும் சொந்த பாதுகாவலர்களே இந்திராவை சுட்டுக் கொன்றனர். சுடப்பட்ட சில மணி நேரங்களில் அவர் அனைத்திந்திய விஞ்ஞான பயிலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அப்போது சோதனை செய்த மருத்துவர்கள் 29 உள் சென்று வெளியேறிய காயங்கள் இருப்பதாக அறிவித்தனர். ராஜ்காட்டிற்கு அருகில் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி எரியூட்டப்பட்டார். அமெரிக்க மூத்த அரசியல்வாதி ஹென்றி ஏ. கிங்ஸ்லர் இந்திரா காந்தியை இரும்பு பெண்மணி என அழைத்தார். பாரத ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.